Tamil high speed 150 words per minute. December 1991. Speed number 19. Get ready. Start. மாண்புமிகு மன்ற தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வரவு செலவு திட்ட அறிக்கை மீது என்னுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். முதலிலே இந்த அறிக்கையை வரவேற்று பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன். முதலமைச்சர் இதை படிக்கின்ற போது இங்கே தமிழ் சங்கம் எழுந்து நடைபயில தொடங்குவது போன்ற ஓர் உணர்வை பெற்றேன். தமிழக மக்களுக்கு இது ஒரு கலங்கரை விளக்கமாக அமைந்திருக்கிறது. வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு இது ஓர் ஒளி விளக்காக திகழ்கிறது என்று நான் சுட்டிக்காட்ட விளைகிறேன். இல்லாமை இயலாமை என்னும் கொடிய நோய்களிலிருந்து தமிழ் சமுதாயத்தை காக்கும் ஓர் அரிய மருந்தாக இது காட்சியளிக்கிறது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இவ்வாறு பாராட்டுவதற்கு காரணம், வறுமையில் வாழும் மக்கள் மீது விதிக்கப்பட்ட வரிகள் அனைத்தையும் திட்டமிட்டபடி குறைத்து அந்த மக்களை தலைநிமிர செய்கிற வழிமுறைகள் இதிலே அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, ஆண்டாண்டு காலம் அரசுக்கு முறையீடு செய்து வந்தும் அது கவனிக்கப்படாமல் இருந்த சூழ்நிலையில் இன்றைய தினம் அந்த பலமுனை வரி ரத்து செய்யப்பட்டு வணிகர் பெருங்குடி மக்களின் வாழ்த்துக்களையும் இந்த அரசு பெற்றிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த பல வருடங்களாக தமிழ்நாடு தொழில்துறையில் பின்தங்கி விட்டது என்ற ஒரு பெருங்குறைபாடு சுட்டிக்காட்டப்பட்டு வந்தது அனைவருக்கும் தெரியும் என்று கருதுகின்றேன். அந்த குறைபாட்டையும் போக்குகின்ற முறையில் பல்வேறு முன்னேற்ற நடவடிக்கைகளை எடுத்து வேகமாக செயல்பட்டு வருகிறது இந்த அரசு. நாம் கண்கூடாக அதனை கண்டு வருகிறோம். ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமை வழங்க வேண்டுமென்று வாயளவில் காலம் காலமாக சொல்லி வந்த நிலையை மாற்றி சமத்துவ நிலையை ஏற்படுத்த பெண்களுக்கும் சொத்துரிமை அளிக்கும் சமூக சீர்திருத்த சட்டத்தை நிறைவேற்றி அகில இந்தியாவிற்கும் வழிகாட்டியாக தமிழ்நாடு விளங்குகிறது என்பதை நேரடியாகவே பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, சொத்துக்களை பிரித்து வைத்து ஒருவரை அனுபவித்து கொண்டிருக்கும் பினாமி முறையை கண்டுபிடித்து அதை ஒழிக்க புதிய திட்டம் ஒன்று வரப்போவதாக அறிவிக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தியாகும். அந்த புதிய சட்டம் நடைமுறைக்கு வருகிற போது அது ஒரு புதிய வரலாற்றை ஏற்படுத்தும் என்பதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இந்திய நாட்டின் முதுகெலும்பாக இருப்பவர்கள் விவசாய பெருங்குடி மக்கள் என்று எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு நாம் என்ன செய்திருக்கிறோம் என்று கேட்டால் ஏக்க பெருமூச்சுதான் நமக்கு கேட்கிறது. இந்த நாட்டு மக்களுக்கு எல்லாம் உணவளிக்கும் அவர்கள் வறுமை பிடியிலிருந்து விடுபடவில்லை. அவர்களுடைய விலை பொருட்களுக்கு நியாயமான விலை கிடைக்காமல் இருந்த போதிலும் அவர்கள் வாயில்லா பூச்சிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது நாடறிந்த உண்மையாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. இதை எல்லாம் எண்ணி பார்த்த இந்த அரசு தமிழகத்தில் வாழ்கின்ற விவசாய பெருங்குடி மக்களின் வரி சுமையையும் கடன் சுமையையும் குறைக்க வேண்டுமென்ற அடிப்படையில் பல சலுகைகளை அறிவித்திருக்கிறது. விரைவிலே அவற்றை நடைமுறைப்படுத்தி அந்த மக்களுக்கு நிவாரணம் அளிக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். ஏற்றத்தாழ்வற்ற ஒரு சமதர்ம சமுதாயத்தை இந்த நாட்டிலே உருவாக்க வேண்டுமென்ற உயரிய நோக்கத்தில் இந்த அரசு பணியாற்றி வருகிறது. உழைக்கும் மக்களுக்கு போதுமான உணவு கிடைக்க வேண்டும். அதற்காக நியாய விலை கடைகளை திறந்து உணவு விநியோகத்தை சீராக்கி வந்தாலும் அரிசி விலை உயர்ந்து கொண்டிருக்கிறது என்ற குரல் பரவலாக கேட்கின்ற காரணத்தினால் அரசு எத்துணை நன்மைகளை செய்தாலும் இது ஒரு பெரிய குறையாக கருதப்படுகிறது. ஆகையால் அரசு இதிலே தீவிர நடவடிக்கை எடுத்து எங்கே தவறு நடக்கிறது என்பதை கண்டறிந்து குற்றவாளிகள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு அத்தியாவசிய பொருள்கள் எல்லாம் அனைத்து மக்களுக்கும் நியாய விலையில் கிடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டுமென்ற வேண்டுகோளையும் விடுக்க விரும்புகிறேன். நாட்டுக்கு உழைத்த நல்லவர்களை பெருந்தலைவர்களை போற்றி பாராட்டி அவர்களுடைய பெயர்கள் என்றும் நிலைத்து நிற்க வேண்டும். வருங்கால சமுதாயம் அவர்களுடைய தன்னலமற்ற தொண்டு உள்ளத்தை மதிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அப்பெரியோர்களுக்கு நினைவு சின்னங்கள் எழுப்பப்படுகின்றன. அதோடு நின்று விடாமல் அவர்களுடைய தியாகத்தால் இன்றைக்கு வாழ்விழந்து நிற்கும் அந்த குடும்பங்களை கைதூக்கி விடவும் ஏற்பாடு செய்ய வேண்டும். நகர்ப்புற மக்கள் அனுபவித்து வரும் வசதிகளை எல்லாம் நாட்டுப்புற மக்களுக்கும் விரிவுபடுத்த வேண்டுமென்ற உயரிய நோக்கில் அனைத்து கிராமங்களுக்கும் இணைப்பு சாலையும் போக்குவரத்து வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன.
கிராமங்களிலேயே இலவச கல்வி பெறும் வாய்ப்பும் உள்ளது. இந்த வசதிகளோடு மருத்துவ வசதிக்கும் உத்தரவாதம் அளிக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். ஸ்டாப்.